February 14th வருது. ஆமால வேலண்டைன்ஸ் டே இல்ல 11 இயர்ஸ் முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். 11 இயர்ஸ் முன்னாடி நமக்கு கல்யாணமே ஆகல. தெரியும், அதனால தான் சொன்னேன். பா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா நிஜமாவே? ரொம்ப நல்லா இருக்கு. மீன்மா தான் நீ ஒரு வாய் சாப்பிடு. செம்மையா இருக்கு. வேணாம் சீச்சி. சீச்சியா? நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? உனக்கு ஏதாவது மயக்கம் வர மாதிரி, வாந்தி வர மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லையா? ஏன் தான் கேக்குறா? இல்லை, அது அந்த இன்ஸ்டன்ட் சப்பாத்தி வாங்கி வச்சு ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு. அதான் வந்து கேட்டேன், அது கெட்டு போயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதான் உனக்கு கொடுத்துட்டு நல்லா இருந்தால் நாய்க்கு போடுவேன், இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன். It's my life, it's now or never, but I ain't gonna leave. சார் நீங்க 5000 ரூபாய் முழுசா தரவனா சார்? என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க, சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு போறேன். சாபாஷ். எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கிற? என்கிட்ட 55 ரூபா இருக்கு சார். இல்ல சார், அது போது 4945 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே போய் கட்டிடுவேன் சார். 55 ரூபாய் ஒரு அமௌண்ட், அதை வச்சுட்டு லோன் கேக்குற? போயா. வீட்டுக்கு வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? என்னதான் பிரச்சனை? ஓப்பனா எனக்கு எப்படி சிரிப்பண்டா நானு. என்ன கம்பல் எல்லாம் ஊத்துட்டுக்கிறேன், முடியல இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்கிறேன். எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு, என்ன அழற? அப்பா ஒரு கனவு கண்டப்பா. கனவா? என்ன கனவு? அந்த கனவுல உனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகுது, வேற ஒரு பொண்ணு. கனவு தானே, இதுக்கு அதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? என்னால பார்க்கவே முடியல. அந்த கனவுல நீயும் அவ்வளவு எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? எனக்கு அழுக வருது. சரி, ஓகே விடு விடு, ஒன்னாவது கனவு தானே, ஒன்னா நடக்கல, அப்புறமா என்ன? ரொம்ப கஷ்டமா. சரி அழாத. சரி, அந்த பொண்ணு எப்படி இருந்தா? செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு, என் மூஞ்சில முழிக்காத, ஓடி போயிரு. செம்ம கடுப்புல இருக்கேன், பேசவே பேசாத. செம்மையா இரிட்டேட் ஆகுது. நீ செய்யறதுக்கெல்லாம் பொறுத்துட்டு இருக்காங்க, பொடி. பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. நான் போய் பாத்ரூம் க்ளீன் பண்ணேன். என்ன புதுசா இருக்கு? கோவம் வந்தா பாத்ரூம் கொண்டு போயிருவியா? ஏன்னா நான் ஹோம் பிரஷ் வச்சு தானே கிளீன் பண்ணேன்.